தேவனுக்கு ஆராதனை, இயேசுவுக்கு ஆராதனை, பரிசுத்த ஆவிக்கு ஆராதனை. தேவனுக்கு ஆராதனை, இயேசுவுக்கு ஆராதனை, பரிசுத்த ஆவிக்கு ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. தந்தை, மகன், தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. இன்றைய நாளின் காலை நேர சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 10 முதல் 14 திருமொழிகள். இந்த அருமையான திருமொழிகள் நமக்கு கூறுகிற காரியம், உன்னுடைய வாலிபத்தையும் உன்னுடைய விசுவாசத்தையும் காத்து கொண்டு நடக்க வேண்டும். இந்த சிம்சோன் பிற இனத்தைச் சேர்ந்த பெண்ணை மனம் முடிக்கும்போது அவனோடு இருந்த அந்த பெலிசியர்கள் அவனுக்கு ஒரு விடுகதையை போடுகிறார். அந்த விடுகதையை, நீ விடுவித்தால் உன்னை கணவரோடு அனுப்புவேன், இல்லை என்றால் உன்னுடைய தகப்பன் வீட்டை நான் சுட்டெரித்து விடுவேன். அந்த விடுகதை, பட்சிப்போனிலிருந்து பட்சணம் வந்தது, கொடியவனிடமிருந்து இனிமை வந்தது என்று சொன்னான். இந்த விடுகதையை அவர்களால் விடுவிக்கப்பட முடியவில்லை. அன்பின் இறை மக்களே, இதுபோலதான் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே, கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்காதபடி பரிசுத்தத்தை விட்டு நாம் பறந்து செல்கிற மக்களாக, கண்டதை காட்சி கொண்டதே கோலம் என்று நடக்கின்ற மக்களாக இருக்கிறோம். இன்றைக்கு உறவும் நம்முடைய உலக அனுபவமும் ஒன்றோடு ஒன்று இணைகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு உறவுகளை விட்டு விடுகிறோம், உலக அனுபவங்களை நாம் பிடித்து கொள்கிறோம். இல்லை என்றால் உலக அனுபவத்தை விட்டு விடுகிறோம், உறவுகளை மாத்திரம் வைத்து கொள்கிறோம். இன்றைக்கு நாம் உலகத்தில் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். கிறிஸ்தவ ஜீவியத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, பரிசுத்தம்தான் என் பேச்சு, பரலோகம்தான் என் மூச்சு என்று சொல்லி பக்தன் பாடுவதைப் போல, வாலிபர்களாகிய அநேகர் இன்றைக்கு உலகத்தில் கர்த்தருக்கு என்று வாழ வேண்டிய தன்னுடைய திறமைகளையும் தன்னுடைய தாளந்துகளையும், பயன்படுத்த வேண்டிய தாளந்துகளையும் விட்டுவிட்டு உலகத்துக்கும் உல்லாசமான காரியத்துக்கும் இன்றைக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதனுடைய விளைவு என்ன? அவர்களுடைய காலம், நேரம், முன்னேற்றம், எதிர்காலம் எல்லாமே சீரற்று போய் ஒரு அபாயகரமான நிலையிலே அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அன்பின் இறை மக்களே, கடவுள் உன் மீது அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பை ஒருவராலும் பிரிக்க முடியாது. அந்த அன்பை இன்றைக்கு உலகத்தில், நாம் வாழுகிற உலகத்தில் பரிசுத்தமற்ற வாழ்க்கை, பாவ வாழ்க்கை வாழும் பொழுது கடவுள் அன்பை விட்டு நாம் பிரித்து காணப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைகள் துன்பம் வரும்பொழுது, துயரம் வரும்பொழுது, மன அழுத்தங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? கடவுளை விட்டு பின்வாங்கி போகிறோம். பரிசுத்த வாழ்வை விட்டு நாம் பாவமான வாழ்க்கைக்கு கடந்து போகிறோம். அன்பின் இறை மக்களே, ஒரு அன்பான தாய் தகப்பன் தன்னுடைய மகனை தனக்கென்று வளர்க்காமல் பிறருக்காகவே அவனை படிக்க வைத்து வளர்த்து அவரை ஒரு நல்ல பணிக்கு அமர்த்து அவனுடைய உழைப்பெல்லாம் இந்த உலகத்துக்கும் இந்த சமுதாயத்தின் மக்களுக்கென்று பயன்பட வேண்டும் என்று வைக்கிறார்கள். ஆனால் சில இக்கட்டான சூழ்நிலையிலே அவன் அந்த குறிக்கோளை இழந்தவனாக காணப்பட்டு உலகத்தின் பால் ஈர்க்கப்பட்டு சிற்றின்பத்தில் விழுந்து மரித்து போகிறான். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு நாம் வளர வேண்டிய விதம், வளர்க்கப்பட வேண்டிய விதம் இரண்டையும் நமக்கு தேவன் தம்முடைய பெற்றோர்கள் வழியாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த அன்பு வழியை, அந்த பரிசுத்த வழியை நீங்களும் நானும் கண்டு உணர்ந்து நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்வியல் சூழலுக்கு ஏற்றபடி நாம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது ஆண்டவருடைய கிருபையும், ஆண்டவருடைய வழிநடத்துதலும், ஆண்டவருடைய பலமும் ஆற்றலும் நம்முடைய வாழ்க்கையில் என்றென்றும் குறையாது இருக்கும். அப்படிப்பட்ட சிந்தையோடு இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் பாராட்டுகிற எங்கள் நல்ல தகப்பனே,
ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சத்தில் வாசமாய் இருக்கிறவரே, இந்த நாளிலே வாலிபர்களாகிய ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள், சமுதாயத்தின் வாலிபர்கள், ஆண்டவருக்கென்று வாழுகின்ற விசுவாசிகள் அனைவரும் கர்த்தரில் அன்பு வைக்கிற பிள்ளைகளாக, கடவுளை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நடக்க நீர் துணை புரிந்தள்ளும். சிம்சோனை கொண்டு எங்களுக்கு நல்ல பல ஆவிக்குரிய வழிகளை, பரிசுத்தத்துக்குரிய வழிகளை, பரலோகத்துக்குரிய வழிகளை காட்டியிருக்கிறீர். அந்த வழியிலே நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க எங்களுக்கு துணை செய்தருளும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார ஆவிகளையும் தீய சக்திகளையும் நசரனாகிய இயேசு நாமத்தினாலே முறித்து போட எங்களுக்கு துணை புரிந்தருளும். இறைமகனும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்